நான் டாக்டர் சுரேஷ், தலைமை மருத்துவர், அப்போலோ கேன்சர் சென்டர் வானகரம். இன்றைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் மூலமாக கேன்சர் சர்வைவர்ஸ், அதாவது புற்றுநோயை வென்றவர்கள், அவர்களுக்காக இன்றைக்கி ஒரு தினம் கொண்டாடுகிறோம். இதை நாங்கள் கேன் வின் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் ப்ரோக்ராம் குரூப்பை நாங்கள் உருவாக்குறோம். இது அகில இந்தியா முழுவதும் இன்றைக்கு நாங்கள் லான்ச் செய்கிறோம். கேன்சரை வென்றவர்கள் அப்படிங்கும்போது அவங்களோட அனுபவத்தினால அடுத்து வர கேன்சர் பேஷண்ட்ஸை எப்படி ஊக்குவிச்சு இந்த கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளத்தில் எந்த அளவுக்கு நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கோ அண்ட் மன உளைச்சல் இருக்கோ, இதுலேருந்து அவங்க எப்படி அதை வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்போர்ட் குரூப் இருக்குது. பேர் நவீனா. நான் லித்தனோட அம்மான்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமை எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா லித்தன் நார்மல் குழந்தையே கிடையாது. குழந்தையிலேருந்தே ரொம்ப போல்டான ஒரு குழந்தை, இண்டிபெண்ட்டாக வளர்ந்த குழந்தை. அவனே அவனோட வேலையை பார்த்துக்குவோம், ரொம்ப மெச்சூர்ட் எல்லா விஷயத்துலையும். இப்படி ஒரு ஹாப்பி குழந்தையாக இருக்க குழந்தைக்கு ஒரு திடீர்னு கேன்சர்னு ஒன்று வந்தப்போ ஃபேமிலியிலே இவர் தான் பையன் குழந்தை, எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த பையன் வீட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப உடஞ்சி போன நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணல. அப்போலோ வந்ததுக்கப்புறம் நிறைய அங்கே பார்த்தது, மற்ற பேரண்ட்ஸை பார்த்து ஃபஸ்ட்டு நாங்களும் எல்லா யூஷுவல் பேரண்ட்ஸ் எப்படி பயப்படுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப பயந்தேன். எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம், என் பையனை நானே வச்சுக்கிறேன், எப்படி இருக்கானோ அப்படியே இருந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். பட் கொஞ்ச நாள் அந்த ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா குழந்தை ஒரு 22 கிலோ இருந்த குழந்தை வெயிட் இறங்கி நாங்கள் ட்ரீட்மெண்ட் முடிக்கும் போது 10.5 கிலோ வந்துட்டான். ஸோ உடம்புல ஒன்றுமே இருக்காது, வெறும் ஸ்கின் மட்டும்தான் இருக்கும். இப்படி பிச்சா கூட அவன் ஸ்கின்னில் ரெட் கலரில் ப்ரூசஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். தலையில் ஒரு முடி இருக்காது, கண்ணில் முடி இருக்காது, அவனால் நடக்க முடியாது. 3 இயர்ஸ் பெட் ரிடனாக இருந்தான், நடக்க முடியாது. லாஸ்ட் சைக்கிள் வரும்போதுலாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் ஃபேமிலியாக. வேணாம், இது விட்டுடலாம், ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் இதில் சரியானாலுமே அவன் எந்த அளவுக்கு மோசமாவான்னு தெரியாது, அவன் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோன்ற அளவுக்கு நாங்கள் வெக்ஸ் ஆகிட்டோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவன் லோ ஆகும்போது டாக்டர்ஸாக இருக்கட்டும், நான் கேட்ட ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடியே கேன்சரில் சரியானவங்களோட ஸ்டோரிஸாக இருக்கட்டும், என்னை ரொம்ப பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் கஷ்டப்பட்டதை அதிகமாக இருந்தாலும் இப்போ லித்தன் இப்படி சரியாகி என் முன்னாடி முழுசாக நிற்கிறதுக்கு அப்போலோ ஒரு பெரிய காரணம், டாக்டர்ஸ் ரொம்ப பெரிய காரணம். ஆனால் என்னோடய அப்பா அம்மா இவங்க 2 பேரும் அவங்க தான் ரீசன். ஏன்னா எனக்கு இன்னொரு பாப்பாவும் இருக்கா. ஸோ அவளையும் ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப்லேருந்து எல்லாமே ஃபேமிலி சப்போர்ட் நிறையா இருந்தது. லித்தனோட இந்த ரெக்கவரி டைமில் ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தா அவனுக்கு நிறைய கேம்ஸு, நல்ல நானும் பார்த்து கொடுக்குற ஃபுட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ரெக்கவரி பண்ணுது. இப்போ அவர் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கார். அவருக்கு பெஸ்ட் கோல்ஸ்ன்னு பார்த்தா செஸ் பிளேயர் ஆகணும். இப்போ செஸ்ஸு தான் அவருக்கு ஃபுல் டைம் கோலாக இருக்குது. கிளாஸ் போகிறாரு, ஸ்கூலில் சூப்பராக படிக்கிறாரு, எக்ஸலாக இருக்கார். ஏன்னா பிரெயின் சர்ஜரி பண்ணப்போ அந்த ஞாபகத்திறமையெல்லாம் கம்மியாயிடும்ன்ற மாதிரி நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்குறாரு, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாரு கிளாஸில். ரொம்ப இங்கேயே ஒரு ஸ்டோரியை ஞாபகம் வச்சு 2 டேஸில் ட்ரெயின் ஆகி சொல்கிற அளவுக்கு இருக்கார். ஸோ கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அந்தளவுக்கு எங்களுக்கு ஓவரால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தாலும் இதுதான் நான் வேணும்னு நினச்சது. ஸோ இந்த இடத்துல நின்று இவனுக்கு இப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறதே நான் கஷ்டமாக நினைக்கல எந்த டைம்லையுமே. என்னால் இது வெளியில் தெரிஞ்சு 1-2 பேராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி இது வெளில வர முடியும், கேன்சரை ட்ரீட் பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா எனக்கு அதுதான் போதும், அதுவே எனக்கு போதும். எந்த குழந்தையும் கஷ்டப்படுத்தாமல் பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமில் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க நல்லபடியாக வெளியில் வந்துடுவாங்க. இதுதான் நான் சொல்லிக்கிறேன். எங்கே போகிறது, எந்த டாக்டர் கிட்ட போகிறது அண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டரையும் என்னை ரெஃபர் பண்ணாங்க. அப்புறமா என்னோட சிஸ்டர் சொன்னாங்க. நான் அப்போ மாலா ராமகிருஷ்ணன் விஜயா ஹாஸ்பிட்டலில் தான் போனேன் அவங்க கிட்ட. அப்போ அவங்க டாக்டர் வெங்கடாச்சலம் வீரப்பன் கிட்ட ஆங்காலஜிஸ்ட் அவரை ரெஃபர் பண்ணாங்க. அங்கே போன பிறகு உனக்கு பயாப்சி பண்ணுறேன், அந்த சேம் டைம் உனக்கு டிஎம்சி பண்ணிட்டு பார்க்கறேன்னு சொன்னாங்க. லாஸ்ட் இயர் ஜூன் இந்த டைமில் தான் எனக்கு நடந்துட்டாங்க. அப்போ எனக்கு யூட்ரஸில் கேன்சர்னு சொல்லிட்டு வந்தது. அப்போ என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க பெட் ஸ்கேன். அவர் என்ன சொன்னாருன்னா பெட் ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு எங்கேயுமே போகக்கூடாது, வானகர் அப்போலோவில் டாக்டர் எஸ் சுரேஷன் இருக்கார், அவர்கிட்ட தான் போகணும். என்னோட பிரதருக்கு அவர் நல்லா க்யூர் பண்ணார், டாக்டர் சுரேஷ் கிட்ட தான் போகணும்னு சொன்னார். அவரே அங்கே கூட்டிகிட்டு போனார் என்ன. அப்போ சொன்னார் அவர் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்டில் 2 டாக்டர் இருக்குது,
அதனால அதையும் பயாப்சி பண்ணிடலாம்னு சொன்னாங்க. சரி, அப்போலோ வானகரத்துலேயே அன்றைக்கி சேம் டே நாங்கள் அந்த பயாப்சி பண்ணிட்டோம். ஒரு 1 வீக் அப்போ ரிசல்ட் வந்துச்சு. அது ஒரு பிகினிங் ஸ்டேஜ். நான் ஃபஸ்ட்டு 6 கீமோஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சர்ஜரிக்கு போகலான்னு சொல்லி எனக்கு டாக்டர் சுரேஷ் தான் ஹோப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே 6 கீமோஸ் கொடுத்தாரு எனக்கு. கொடுத்து 6th சைக்கிளில் வந்து எனக்கு டாக்டர் மதுப்பிரியா மேடம் அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க ஆப்ரேஷன் டைமில். அவங்க வந்து 2 வாத்தோடு எடுத்துடலாம், ஒரே வாட்டி எடுத்துடலாம், டோன்ட் வரின்னு சொன்னாங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆப்ரேஷன் டைமில் என்ன ஆகுமா என்னமான்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அந்த டாக்டர் எனக்கு. அதுக்காக அதில் முடிஞ்ச பிறகு மேலே இருக்கிற ஆர்கானுக்கு ரேடியேஷன் தேவையில்லை, யூட்ரஸுக்கு ரேடியேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் ஹரிஷ்குமார் கிட்ட கேட்டேன். ஹரிஷ்குமார் டாக்டர் வந்து ஒரு டாக்டரே இல்லை, அவர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர். நான் வந்து மதுப்பிரியா மேடம் கிட்ட டாக்டர் சுரேஷ் டாக்டர் ரூமுக்கு போக சொல்ல ஒரு டாக்டர் கிட்ட போகிற போல இருப்பேன். ஆனால் ஹரிஷ்குமார் டாக்டர் கிட்ட போக சொல்ல ஃப்ரெண்ட்லியாக போவேன். நான் அவ்வளோ ஃப்ரீக்வன்சியாக நல்லா பேசுவார் அவர். அவர் போன பிறகு நான் வந்து ரேடியேஷனுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், வலிக்குமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் எக்ஸ்ரே போல தான் சொல்லுவாங்க. அப்போ நான் அது 30 சிட்டிங்ஸ் வந்து எனக்கு 2.5 months எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு பிரெயின் ரேட்ஸ் கம்மியாகிடுச்சு, அப்புறமா கவுண்டிங் எல்லாம் கம்மியாகிடுச்சு. அப்புறம் இந்த 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு வந்து வெயிட் ஏற்றுறது இதெல்லாம் பூஸ்ட் ஆகுது, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு 2.5 months எனக்கு கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ நான் 3 months கொஞ்சம் நல்லாவே இருக்கேன். நான் அவங்க 3 பேருக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவேன்.